ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கொஞ்ச நாளாகவே நல்ல வைரலாக போயிட்டுருக்கிற இந்த கிப்லி ஆர்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். இந்த கிப்லி ஆர்ட்னால என்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும், இது எங்கே ஒரிஜினேட் ஆச்சு, இது யாரால் அது வாங்கப்பட்டுச்சு, இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோட சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் இருந்தால் எனக்கு இதே மாதிரிப்பட்ட மோர் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிப்லி ஆர்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ChatGPTனா என்னங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ வந்து நம்ம இதில் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ இந்த ChatGPTக்கும் கூகுளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஒரு கண்டென்ட் இல்லைன்னா உங்கள் கொஸ்டின் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது அது வந்து நிறைய லிங்க்ஸை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அந்த லிங்க்ஸ் மூலமாக நீங்கள் அதை தொட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ChatGPTயை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் இல்லைன்னா ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் ChatGPTயை கேட்கும்போது அது வந்து அதோடைய கரெக்டான ஆன்சரை வந்து கொடுக்கும். இதான் இந்த ChatGPTயும் கூகுளுக்குள்ள ஒரு டிஃபரெண்ட் சொல்லலாம். இப்போ இந்த ChatGPTங்கிறது எங்கே துவங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியால் தான் இந்த ChatGPTங்கிறது துவங்கப்பட்டுச்சு. அது துவங்கும்போது அதோடைய ட்ரான்ஸ்ஃபர் மாடல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, GPT-3ங்கிறது அந்த ட்ரான்ஸ்ஃபர் மாடலாக இருந்துச்சு. இப்போ இந்த ChatGPTயோட லேட்டஸ்ட் வெர்ஷனான GPT-40ங்கிற வெர்ஷனில் தான் இவங்க வந்து கிப்லி ஆர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு யூஸருக்கு 3 ஃப்ரீயான கிப்லி ஆர்ட்டை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த கிப்லி ஆர்ட்டுக்கு பிரெயினாக செயல்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டுடியோ கிப்லி தான். கரெக்டாக 1985 அன்னைக்கு மியாசகின் அப்படிங்கிறவரால தான் இந்த ஸ்டுடியோ கிப்லி வந்து துவங்கப்பட்டுச்சு. இப்போ இந்த மியாசகி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் வந்து ஜனவரி 5, 1941 அன்னைக்கு டோக்கியோ அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த அனிமேஷன், ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருந்த காரணத்தினால கரெக்டாக 1963 அன்னைக்கு டே அனிமேஷன் ஸ்டுடியோவில் வந்து போய் வேலைக்கு சேர்றாரு. இவர் வந்து வேலைக்கு சேரும்போது பல அனிமேட்டடான மூவிஸ், கார்ட்டூன்ஸ் வந்து இவர் மேக் பண்ணுறாரு. மேக் பண்ணி அதில் வந்து பல பாராட்டுகளையும் இவர் வந்து பெறுறாரு. அதனால் கரெக்டாக 1985 அன்னைக்கு இவர் தனியாகவே ஒரு ஸ்டுடியோ கிப்லிங்கிற ஒரு இதை வந்து தொடங்குறாரு. இதுலேருந்து அவர் வந்து ஒரு மூவியை வந்து இதுலேருந்து எடிட் பண்ணுறாரு. அந்த மூவியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த காஸ்டில் இன் த ஸ்கைங்கிற ஒரு மூவியை வந்து இவர் எடிட் பண்ணுறாரு. இந்த மூவினால் அந்த ஜப்பான் மக்களோட இவருக்கு வந்து நல்ல பாராட்டுகள் வந்து கிடச்சிது. அது மட்டும் இல்லை, இந்த மூவினால் அவருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது. அந்த அவார்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக் அவார்ட் பெஸ்ட் அனிமேட்டர்ஸ் ஃபியூச்சர் ஃபிலிம்ங்கிற அவார்டு வந்து இவருக்கு கிடச்சிது. இப்போ நம்ம இன்டர்நெட்லேயே ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மியாசகி அவர் சொன்ன அந்த வார்த்தைகளும் ஓப்பன் ஏஐ சிஓவான சாம் ஆல்ட்மேன் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்ட அந்த போஸ்ட் தான் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அப்படி அவங்க என்ன சொன்னாங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மியாசகி அப்படிங்கிறவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ வந்து பயன்படுத்த மக்களுக்கு ஒரு அவமரியாதைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டுடியோ கிப்லி மூலியமாக இவங்க வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் கார்ட்டூன் வந்து மேக் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு 500 to 600 ஃப்ரேம்ஸ் வந்து இவங்களுக்கு தேவைப்படும். அதில் அவங்க வந்து ஒரு 10 ஃப்ரேம்ஸை கம்ப்ளீட் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து 1 மந்த் கிட்ட டைம் எடுக்கும். ஆனால் இந்த ஓப்பன் ஏஐயோட GPT-14 வெர்ஷனோட கிப்லி ஆர்ட் மூலயமா மக்கள் வந்து ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணால் வித்தின் 2 மினிட்ஸில் அவங்களுக்கு வந்து கிப்லி ஆர்ட் கிடைக்கிறனால எங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு இது வந்து ஒரு அவமரியாதைங்கிற மாதிரி மியாசகி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த டிஸ்னி பிக்சர் போன்ற அனிமேட்டட் கம்பெனியை ஒப்பிடும்போது நம்ம ஸ்டுடியோ கிப்லி வந்து வளர்ந்து வர நேரத்தில் நீங்கள் வந்து இப்படி வந்து ஃப்ரீயாக இமேஜஸ் வந்து கொடுக்குறது எங்களுடைய வளர்ச்சியை வந்து தடை பண்ணுற மாதிரி இருக்குன்னு மியாசகி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த கார்ட்டூன்ஸ் லவர் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஏஐயான ChatGPTக்கு இந்த கிப்லி ஆர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு காப்பிரைட்ஸ் யார் கொடுத்தாங்கிற மாதிரி பல பிரச்சனைகளும் ஓடிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஓப்பன் ஏஐயோட சிஓவான சாம் ஆல்ட்மேன் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கிப்லி ஆர்ட்டாக பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸை வந்து போஸ்ட் பண்ணுறதை நிறுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுனால அவங்க ஊழியர்கள் வந்து தூக்கம் இல்லாத கஷ்டப்படுறாங்க மாதிரி அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்படி இந்த சிச்சுவேஷன் இருந்துன்னா இதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரிப்பட்ட வகைகள் வரலாங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க. அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் வரலைனாலும் ஒரு டைம் லிமிட் இருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நான் அதை அழுத்தி அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்ச் 26 அன்னைக்கு தான் நம்ம ChatGPTல கிப்லி ஆர்ட்டுங்கிற ப்ரொமோட் ஆக ஆரம்பிச்சு. இது ப்ரொமோட் ஆகி 1 ஹவர்லேயே 10 lakhs ஃபோட்டோஸ் வந்து கிப்லி ஆர்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் போஸ்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இது இவ்வளோத்துக்கு ரீச் ஆக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா ஆக்டர்ஸ், அதாவது விஜய், அஜித் போன்ற பிரபலங்கள் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸை வந்து கிப்லி ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணால் தான் மெயின் ரீசனாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கிப்லி ஆர்ட்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு விஷயத்துக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. கட்டாயம் அதுக்கு வந்து ஒரு டீமெரிட்ஸும் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இது ஒரு டீமெரிட்ஸ் இதில இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டீமெரிட்ஸ்ன்றத ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து இதில அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அது என்ன ஸ்கேம்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்க WhatsApp இல்லனா Instagramஓட ஏஐ பக்கத்தில நீங்க போயிட்டு ஒரு இமேஜ நீங்க ஜெனரேட் பண்ணி தாங்கன்னு கேட்டா, அந்த ஏஐ வந்து உங்களுக்கு கரெக்ட்டான இமேஜ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்க அந்த ஜெனரேட் பண்ற இமேஜ் வந்து கார்ட்டூன் இமேஜா இருக்காது. ஒரு ரியல் இமேஜா தான் இருக்கும். இப்ப நான் வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ வந்து எப்படி ரியல் இமேஜ ஜெனரேட் பண்ணியிருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது எப்படி ரியல் இமேஜ் ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாராவது இந்த ஏஐல ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ, அவங்களுடைய ஃபோட்டோஸோட ஃபேஷியல் டீட்டெயில்ஸ வந்து அது எடுத்து, நம்ம இதே மாரி ஏஐல ஏதாவது வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி கேட்கும்போது, அது வந்து மார்க்கிங் பண்ணி தருதுங்கிறது தான் இந்த ஏஐயோட ஒரு டார்க் சைடான ட்ரூத்தா இருக்கு. இப்ப நீங்க வந்து என்ட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஒரு ஃபோட்டோ தானே, இந்த ஃபோட்டோனால என்ன ஆகுங்கிற மாரி நீங்க வந்து என்ட்ட கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நீங்க வந்து ஏஐல ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்றது, ஒரு கடல்ல வந்து ஒரு குண்டூசிய போடுற மாரி தான். நீங்க அத ரெக்கவர் பண்ணணும்னு நெனச்சாலும், உங்க ஃபோட்டோ வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் அவங்க வந்து உங்களுடைய ஃபேஷியல் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டாங்க. அந்த ஃபேஷியல் டீட்டெயில்ஸ வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்ப நம்ம நெறைய நியூஸ் சேனல்லயும் படிச்சிருக்கிறது தான். இப்போ நம்ம வளர்ந்துட்டு இருக்க ஏஐ டெக்னாலஜில ஒன்ஸ் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கிடச்சுன்னா, அத வந்து அவங்க எப்படி வேணாலும் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த கிப்லி ஃபோட்டோஸுக்காக ஆசைப்பட்டு, நீங்க அந்த ஏஐட்ட உங்களுடைய ஃபோட்டோஸ குடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் உங்க ஃபோட்டோஸ் வந்து ஏஐட்ட ஹேக்கர்ஸ் கையில கிளப்பி, உங்க பெர்சனல் டீட்டெயில்ஸ் அவங்க திருடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த கிப்லி ஃபோட்டோஸுக்காக ஆசைப்பட்டு, நீங்க ஏஐட்ட உங்க ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஏஐ மட்டும் இல்ல, பல சமூக வலைத்தளங்கள்லயும் உங்க ஃபோட்டோஸ் வந்து நீங்க வந்து ஷேர் பண்றத தவிர்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரிப்பட்ட மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.